ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறதுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோடைய பேக் சைடை இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. ஸ்டிச்சிங் பண்ணதை இப்படி கரெக்டாக இப்படி மடித்து இப்படி பிடிச்சிக்கோங்க ஈவனாக. இதுமாதிரி பேக் சைடு இப்படி கீழே வச்சு ஈவனாக கை சைடு இப்படி பிடிச்சிக்கோங்க. இங்கே ஃபுல்லாக ஈவனாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கீழே ஸ்கேல் வச்சு ஒரு 1.5 இன்ச்சுக்கு கீழே வந்து லைன் போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு லைன் தெரியும்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து வீடியோ சரியாக கவர் ஆகலை, அதெல்லாம் மறுபடியும் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ளவுஸை, அந்த ப்ளவுஸை கரெக்டாக இந்த கிளாத் வந்து டபுள் ஃபோல்டு தான் நம்ம சைடு இருக்க மாதிரி இந்த சைடு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு இந்த சைடில் வந்து நம்ம ஓப்பனாக இருக்கணும். ப்ளவுஸை ஃபஸ்ட்டு கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இங்கே இதோடைய ஃபோல்டிங் வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வெளியிலையும் போகக்கூடாது, இப்படி உள்ளேயும் வரக்கூடாது. கரெக்டாக வச்சுக்கோங்க பாயிண்ட்டை. இங்கே அதே மாதிரி கீழே இங்கே சைடில் இங்கே வந்து நமக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால இப்படி தான் வரும். நமக்கு தூக்கிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க கரெக்டாக. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த அளவு எங்கே கரெக்டாக முடியுதோ இந்த லைனில் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி மேலே தூக்கிக்கோங்க. இங்கே இப்படி இழுத்து பிடிச்சி சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே அதே மாதிரி இங்கே கை அட்டாச் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அந்த பாயிண்டில் மேலே ஒரு லைன், இந்த லைனுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேலே வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஹாம்பூர் சைடு 2 கையுமே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இங்கே நமக்கு ஸ்டிச்சிங் பண்ண லைன் தெரியும், அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் நமக்கு சைட் பிடிக்கிறதுக்கு தேவையில்லையா, இந்த லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே சென்டராக கை வச்சுக்கோங்க. கை அட்டாச் பண்ண இடத்துல இப்படி சென்டராக வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு உள்ளே நம்மளுடைய கையோடைய அந்த அளவு எங்கே பிடிச்சிருக்கோன்னு தெரியும் இல்லையா, அங்கே ஒரு புள்ளி மட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கே கீழே ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுடணும். லைன் போட்டுட்டு இங்கே கரெக்டாக இந்த ஃபோல்டிங் கழுத்துக்காக ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே சைடில் ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு இதை அப்படியே கிராஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கையை 2த்தையும் ஒன்றா பிடிச்சி ப்ளஸ் மாதிரி ஒரு பாயிண்ட்டு போட்டுக்கோங்க. இந்த லைனுக்கு ஒரு பாயிண்ட்டு, சைடுக்கு ஒரு பாயிண்ட்டு, சென்டர் பாயிண்ட்டு போட்டுட்டு இங்கே சைடில் இடுப்புடைய சைடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே கரெக்டாக அவ்வளோதான். வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போ நமக்கு இங்கே பாயிண்ட் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு மார்க் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா அதில் ப்ளவுஸில் உங்களுக்கு சரியாக தெரியுதுன்னா இப்படி மடிக்கிறோம் இல்லையா, டபுள் ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு இந்த நெக் லைன்லேருந்து இப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி நமக்கு சரியாக மார்க் பண்ண வரலன்னா ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. கீழே ஒரு லைன் இப்படி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கர்வ் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைய வரலன்னா கடையில் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் விற்கிது, இது வாங்கிக்கோங்க. கரெக்டாக இந்த பாயிண்டில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நமக்கு எங்கே கர்வ் வரையணுமோ அதுக்கேற்ற மாதிரி வளைவுக்கு ஏற்ற மாதிரி இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் ஒட்டினா போல் இருக்கணும் ஸ்கேல், அதே மாதிரி கீழேயும் ஒட்டினா போல் இருக்கணும்.
அப்படி இருக்கும்போது இப்படி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்படி போட்டோன்னா நமக்கு அந்த வளைவு பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து கிராஸ் பண்ணிடலாம். இந்த லைனை நம்ம இப்படி மார்க் பண்ணி கிராஸ் பண்ணிக்கோங்க. கடையில் இது டெய்லரிங் ஈஸி, இது கேட்டு இது வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கேல் அதே மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையுமே டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணும் போது இந்த அச்சு நமக்கு ஆப்போசிட்லேயே நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்குமே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது பேக் சைடு. இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டை இப்போ ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டு உள்பக்கமாக இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த லைன் தெரியுது இல்லையா, இந்த லைனை வந்து கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. லைனை கரெக்டாக பிடிச்சிட்டு கீழே போட்டுட்டு நம்ம ஒரு தட்டு தட்டினோன்னா கரெக்டாக இந்த பதிஞ்சிரும். கரெக்டாக அந்த லைனை மட்டும் பண்ணிங்க, இப்படி கீழே போட்டுருங்க. அந்த லைனை அழுத்தி விட்டுட்டு நம்ம அயன் பண்ணிட்டோன்னா அந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு நல்லா கிளியராக தெரியும். கிளாத்தை இப்படி போட்டுடுங்க. போட்டுட்டு இப்படி தட்டி விட்டுருங்க. இப்படி நம்ம தட்டிட்டோன்னா உள் பக்கமாக நமக்கு லைன் கரெக்டாக வந்துடும். நான் ஏற்கனவே போட்டதுனால இந்த லைன் தெரியுது. இந்த லைன் தான் கரெக்டான லைன். நமக்கு கரெக்டாக ஆப்போசிட் லைன் நமக்கு கிடச்சிரும். இது நம்ம டார்க்காக வேணால் டார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸில் அப்படியே ஃபிட் பண்ணி போடணும். இது அப்படியே வச்சுட்டு ஃப்ரேம் வச்சு ஃபிட் பண்ணிக்கணும். இது பேக் சைடு. இது ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். இது அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம லெஃப்ட் சைடு தானே ஆரி ஒர்க் போடணும், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எப்படி வச்சுக்கோங்க. இல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு கூட ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம போடுவோம். இதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கை இப்படி திருப்பிடுங்க. ப்ளவுஸ் சுருக்கமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் கேப் விட்டுடுங்க தையலுக்காக. இப்படி கேப் விட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். இது கொஞ்சம் கட்டிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இது ஃப்ரண்ட் சைடு. இப்படி இந்த சைடு தான் நம்ம ஆரி ஒர்க் போடணும். லெஃப்ட் சைடு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த நெக் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஷோல்ட்ரு வந்து ஒரே மாதிரி இருக்கும். நம்ம தனியாக வராங்க மார்க் பண்ணால் சரியாக தெரியாது. இது கிராஸ்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கேப் வச்சு இங்கே இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நெக்கு இங்கே இருக்கு இல்லையா, அப்படியே அந்த நெக்கு கரெக்டாக அப்படியே வேணும்னா அப்படியே வரைஞ்சிக்கோங்க. நெக்கோட இங்கே வரைஞ்சிட்டு அதே மாதிரி கை சைடு வந்து இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு சைடு ஒரு மார்க்கு கரெக்டாக இங்கே வச்சுட்டு சென்டராக பிடிச்சிக்கிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை அப்படியே டாட் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் வந்து நம்ம ஒரு பக்கம் தான் போடுவோம். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா, இது வரைக்கும் வருதுன்னா நம்ம போட வேண்டியது ஒரு 1 இன்ச்சு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இங்கே கொக்கிக்காக அடித்து திருப்புவாங்க. நம்ம ஃபுல்லாக போட்டோன்னா அடிக்க முடியாது.
அதனால் கேப் விட்டுடுங்க. இதுலேருந்து ஒரு 1 இல்லை 1.5 இன்ச்சு கூட நம்ம இப்படி முன்னாடி கேப் விட்டுட்டு நம்ம டிசைன் இங்கேருந்து இது வரைக்கும் தான் நம்ம டிசைனில் வந்து நம்ம போடணும். அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட். இது இந்த சைடில் நம்ம எதுவும் பண்ண வேணாம். நம்ம நெக் போர்ஷனுக்கு இங்கே தான் நம்ம போட போகிறோம் கரெக்டாக இதுக்குள்ளேயே. அதனால் இதை மார்க் பண்ணிக்குவாங்க கை சைடு. அவ்வளோதான். இது பேக், இது ஃப்ரண்ட்டு. ஸ்லீவ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஸ்லீவுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுளாக வச்சு அயன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாதி பீஸ் இருக்கும் இல்லையா, அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இது டபுள் ஃபோல்டு. இது இந்த லைனுடைய பாதி சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இதனோட மெட்டீரியல் கம்மியாக இருக்கிறதுனால. உங்களுக்கு கிளாத் இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இங்கே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே அதே மாதிரி ஒரு 1 இன்ச்சு மட்டும் கேப் விட்டுடுங்க ஸ்லீவுக்கு. ஸ்லீவ் சைடு கீழே இப்படி 1.5 இன்ச்சு கீழே இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடு பார்த்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்லீவை. இது ஃப்ரண்ட் சைடு. நம்ம இப்படி ஃபோல்டிங் சைடு திருப்பி பார்த்தோன்னா பேக் சைடு வர மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்லீவை. இது மடிப்பு சைடு, இது ஓப்பன் சைடு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே கீழே வந்து கை சைடு இப்படி கீழே வச்சுக்கோங்க ஓப்பன் சைடு. இங்கே பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இழுத்து பாருங்கள். இழுத்திங்கன்னா கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு மார்க்கு. அதே மாதிரி இங்கேருந்து சைடில் இங்கே ஒரு மார்க்கு கைக்கு. அதே மாதிரி இங்கே கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஸ்லீவ் இப்படி வருது இல்லையா, இங்கே வந்ததும் இங்கே அட்டாச் பண்ண இந்த ஸ்டிச்சிங் சைட் நமக்கு தெரியும். கரெக்டாக இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுமாரி சைடு தையலுக்கு இப்படி வருது இல்லையா, இந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஆமூலுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அக்கிள் சைடு கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இந்த சென்டர் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இங்கே நம்மளோட கை அச்சம் தெரியும் இல்லையா, கரெக்டாக இங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி எடுத்துட்டோன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இப்படி வளைஞ்ச போல் கொடுங்க. இங்கே வந்ததும் இப்படி கீழே வளைஞ்ச போல் இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுங்க. கரெக்டாக இங்கே இது மேலேருந்து இது இங்கே கீழேருந்து வளைஞ்ச போல் இப்படி கொடுங்க. அவ்வளோதான் ப்ளவுஸு. இது இங்கே சைடில் இப்படி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நம்ம இது கரெக்ட் மார்க்கிங் தான் நம்ம கைக்கு நம்ம பண்ணணும். இங்கே கீழே சைடில் லைட்டாக குடஞ்சா போல் வரும். அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக இங்கேருந்து 1/4 இன்ச்சு உள்ளே போகும். போயிட்டு கரெக்டாக இந்த கரெக்ட் பாயிண்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு, இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. இதுதான் நமக்கு கரெக்டான பாயிண்ட்டு. நல்லா டார்க்காக பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் நம்ம திருப்புறப்போ அந்த அச்சு தெரியறதுக்காக கரெக்ட் மார்க்கிங் மட்டும். அதே மாதிரி இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபோல்டிங் சைடு இருக்குது இல்லையா, இதை எப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்டை கரெக்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கீழே நம்ம இப்படி கை வச்சு நம்ம தட்டினோன்னா பதிஞ்சிரும். இப்போ இந்த சைடு வந்திருக்கு இல்லையா, நம்ம ஒரு சைடு மட்டும் இந்த மார்க்கிங் மட்டும் வச்சுக்கணும். இப்போது லெஃப்ட் சைடு இந்த மார்க் வருதுன்னா ரைட் சைடில் நமக்கு இந்த சைடு ஃப்ரண்ட் வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இந்த சைடும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் தானே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்போசிட்டில் இதை ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஸ்லீவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக இந்த அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் கீழே இங்கே மார்க் பண்ணலையே அந்த அளவு மார்க் பண்ணாதீங்க. இந்த மேலே இருக்க அந்த பாயிண்ட் அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சைடில் தான் நமக்கு மார்க் தெரியுது இல்லையா. கரெக்டாக இப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே சென்டர் இருக்கும் இல்லையா, இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பாதியில் 2ல் ஒரு பாதி தான் நம்ம எடுத்து இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணோம். இப்படி கரெக்டாக ஈவனாக இப்படி வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு இருந்தால் ஃபோல்டிங் சைடு வச்சுக்கோங்க. இல்லை ஈவனாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இங்கே டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி தட்டிடுங்க. தட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு இங்கே மார்க் ஆகிடும். இது நம்ம டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம். இது இங்கே அந்த கட்டிங் சைடு வருது. இது ஃப்ரண்ட் சைடு தான் நமக்கு போகும். இது நீங்கள் கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இது ஃப்ரண்ட் சைடு போகும் கட்டிங்க்கு. இது உங்களுக்கு தெரியறதுக்காக ப்ளஸ் மார்க் எல்லாம் போட்டுக்கோங்க, இல்லை மைனஸ் மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. இது நமக்கு மேலே பேக் சைடு போகும் இந்த போர்ஷன். இது ஃப்ரண்ட்டுக்கு வரும். இது லெஃப்ட் சைடு இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே மார்க் பண்ணது ரைட் சைடில் இருக்குது. ஒரு ஸ்லீவ் வந்து ரைட் சைடுனா இந்த பாயிண்ட்டு இது லெஃப்ட் சைடில் வரும். அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும், லெஃப்ட் ரைட்டுன்னு. நமக்கு இந்த பாயிண்ட்டுமே இங்கே இருக்குது, நமக்கும் இதே மாதிரி இங்கே மார்க் பண்ணோம்னா அது சரியாக வராது. ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ணும்போது இப்படி ஆப்போசிட்னால் நம்ம கரெக்டாக தான் வரும் பாயிண்ட்டு. ஸ்லீவ் நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். மார்க் பண்ணி ப்ளவுஸ் போடுங்கன்னா இந்த ப்ளவுஸ் நான் சிம்பிள் ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.